ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாயிங் ஃபுட் இஸ் ஹியர். எல்லாரும் வந்து இஃப்தாருக்கு வந்து மண்ணடியில் இருக்க அங்கப்பன் ஸ்ட்ரீட்டுக்கு தான் போகிறாங்க. இப்போ வந்து நம்ம வேளச்சேரிலேயே வந்து மண்ணடின்னு ஒரு கடை தந்துருக்காங்க. நம்ம இப்போ அந்த கடையில் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த கடை மட்டும் இல்லாமல் நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிற கடையை நம்ம செக் பண்ணிவிட்டு இஃப்தாருக்கு நம்ம என்னென்ன சாப்பிடுவோம் அதெல்லாம் 1 by 1 வந்து சாப்பிடலாம். வாங்க போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ எங்கே போகிறோன்னா ஆலந்தூரில் சுக்குபாய் கடை ஆப்போசிட்டில் இருக்கிற கறிவடைக்கு. இந்த கடைக்கு நாங்கள் நிறைய வாட்டி சாப்பிட வந்திருக்கோம். சூப்பராக இருக்கும். இப்போ இஃப்தார் டைம்னால இந்த கடையை கவர் பண்ண வந்திருக்கோம். இந்த கறி வடையோட ரேட்டு வந்து ஒரு பீஸ் 10 ரூபா. இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டு சொல்கிறோம். இதோட டெக்ஸ்சரை பார்த்தாலே உங்களுக்குலாம் வந்து டெம்ப்ட் ஆகும். இப்போ வந்து நான் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம். இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எப்போ வந்தாலும் கறி வந்து ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்கும். டேஸ்ட்டு மாறவே மாறாது. இந்த கடையை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது வந்து ஆலந்தூரில் சுக்குபாய் பிரியாணி கடைக்கு ஆப்போசிட் தெருவில் இருக்குது. இது பிக்கும் போது நூலாக அதனால இது கெட்டு போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. இதோட டெக்ஸ்சரே இதுதான். ஃபைனலாக நாங்கள் 2 பேரும் இன்னொரு பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு வந்து கிளம்பிடுறோம். உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் லேட்டாக போனனால வேளச்சேரியில் இருக்கிற மண்ணடி கடையை மூடிட்டாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் கறி வடையும் எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஜூஸையும் குடிச்சிட்டு வேளச்சேரியில் இருக்க மண்ணடி கடையும் மீதி வீடியோ நாங்கள் நாளைக்கு கவர் பண்ணிடுறோம். இப்போ வந்துட்டு நம்ம மண்ணடி கடைக்கு வந்துட்டோம். இந்த கடையோட லொக்கேஷன் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கும் லேட்டாக வந்துட்டோம். மண்ணடி ஃபுட்ஸில் வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் நிறைய ஜூஸ் காலி ஆயிடுச்சு, நிறைய ஐட்டம்ஸும் காலி ஆயிடுச்சு. சிக்கன் சம்சா, மட்டன் சம்சா, சிக்கன் லாலிபாப், நோம்பு கஞ்சி இதெல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் சிக்கன் சம்சா தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த சிக்கன் சம்சாவில் சிக்கனே உள்ளே இல்லை, ஃபுல்லாக எங்களுக்கு ஆனியன் மட்டும் தான் தென்பட்ட மாதிரி இருந்தது. ஓகே, பரவாயில்ல, ஆவரேஜாக தான் இருக்குது. நான் வந்து மட்டன் சம்சா ட்ரை பண்ணேன். மட்டன் சம்சாவும் அதே மாதிரி தான், சேம் தான். ஆனியன் தான் அதிகமாக இருந்தது. ஆனால் என்னென்னா சம்சா சாப்பிட்ட ஃபீல் தந்தது. மட்டன் சம்சா பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த சம்சா இல்லை, உள்ளே அவ்வளோவா மசாலாவே இல்லை. ஓகே, சூப்பர். ஆனால் இது கொஞ்சம் ஆவரேஜான மட்டன் சம்சாவாக இருந்தது. நெக்ஸ்ட்டு நான் சிக்கன் லாலிபாப் வந்து ட்ரை பண்ணேன். சிக்கன் லாலிபாப் வந்து ஃபஸ்ட்டு பைட்டு வந்து புளிப்பாகவும் ஒரு மாதிரி நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு பைட்டு வந்து நானும் பிரவீனும் வந்து சாஸ் ஊற்றி ட்ரை பண்ணோம். அது அல்டிமேட்டாக இருந்தது. நீங்கள் மண்ணடி ஃபுட்டில் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு மண்ணடி ஃபுட்டில் வந்து எங்களால் அவ்வளோ தூரம் அங்கப்பன் நாயகன் ஸ்ட்ரீட்டுக்கு போக முடியல. அதனால தான் எங்கள் ஏரியாக்கிட்டே இருக்கிற இந்த மண்ணடி கடையை சூஸ் பண்ணோம். நாங்கள் லேட்டாக போனதுனால எங்களுக்கு இந்த 3 தான் அவைலபிளாக இருந்தது. நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பல ஐட்டங்கள் காத்துட்ருக்கு. இப்போ நான் கையில் வச்சுருக்க சிக்கன் மஸ்ட்டு ட்ரை. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் நோம்பு கஞ்சி ட்ரை பண்ணியிருந்தோம். நோம்பு கஞ்சி வந்து கடையில் வைக்கிற நோம்பு கஞ்சி மாதிரி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு எங்கள் டேபிளில் நோம்பு கஞ்சி எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. அதை நார்மலாக குடிச்சு பார்த்தோம். நோம்பு கஞ்சி வந்து நார்மலாக குடிக்க வந்து செம்மையாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து சம்சா வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சிக்கன் சம்சாவை பிச்சு நோம்பு கஞ்சியில் வச்சு சாப்பிட்டு பார்த்தோம். செம்மையாக இருந்தது. உங்களுக்கே தெரியும் இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும்னு. நல்லா இருந்தது. அதே போல் நானும் மட்டன் சம்சாவை பிச்சு அந்த நோம்பு கஞ்சியில் வச்சு அதை சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட்டு சொல்ல போனால் சக்கத்தாக இருந்தது. இதை வச்சு நான் வந்து நோம்பு கஞ்சி காலி பண்ணிட்டேன். ஃபைனலாக இந்த கடையில் என்னெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம். நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்கன்னா இதோட நிறைய வெரைட்டிஸை சாப்பிட்லாம். வாங்க அடுத்த ஸ்பாட் போய் சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு நாங்கள் வேளச்சேரியில் இருக்கிற ஃபேமஸான தலப்பாக்கட்டி தாத்தாவோட அத்தோ கடைக்கு தான் போயிருந்தோம். நாங்கள் அங்கே அத்தோ அதெல்லாம் ட்ரை பண்ணல, எக் மசாலா தான் ட்ரை பண்ணோம். இந்த எக் மசாலாவை வாயில் வச்சது தான் தெரியும், வாயை அனுமான் மாதிரி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லணும்னா அனைத்து நவரசமும் சேர்த்து உள்ளடக்கி இருக்கிற மாதிரி இருக்குது. இதை வந்து நாங்கள் 2 பேருமே ஃபஸ்ட் டைம் தான் சாப்பிட்றோம். நான் டிஸப்பாயிண்ட் ஆகிடும்னு நினச்சேன். பார்த்தா அந்தளவுக்குலாம் இல்லை, சூப்பராக இருந்தது. வாயில் வச்ச உடனே சரவெடியாக இருந்தது. இப்போ நாங்கள் அடுத்ததாக போகிற ஸ்பாட் என்னென்னா அராஃபா. இந்த அராஃபா எங்கே இருக்குன்னா வேளச்சேரியில் இருக்குது. இப்போ இந்த கடை வந்து ரீசெண்டாக இப்போ ஃபெமிலியர் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. நாங்கள் இந்த கடையில் என்ன ட்ரை பண்ணோம்னா ஷவர்மா தான் ட்ரை பண்ணோம். எல்லோரும் ஷவர்மானாலே அல்தாஃப், அட்டி ஸ்கொயர் அந்த மாதிரி கடைக்கு தான் போவீங்க. இந்த கடைக்கு ஒரே ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த கடையில் வந்து ஸ்விக்கி ஆர்டர்களும் ஏற்கப்படும். இப்போ இந்த ஷவர்மா எப்படி இருக்குன்னு காட்டுறேன். மயோவோட சேர்த்து இந்த ஷவர்மா அப்படி நமக்கு டெம்ப்ட் ஏற்றுதில்ல. இந்த கடையில் வந்து பிரியாணி தான் ஃபேமஸான டிஷ்ஷு. எனக்கு வந்து பர்சனலாக அந்த பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஓகே, கம்மிங் டு தி ஷவர்மா பாயிண்ட். ஷவர்மா வந்து நான் ஃபஸ்ட்டு பைட் எடுத்து வச்ச உடனே உள்ளே இருக்க ஸ்டஃபிங் எல்லாமே அப்படியே பொங்கி வெளில வந்துச்சு. உள்ளே அவ்வளோ ஸ்டஃபிங் வச்சு கொடுத்துருந்தாங்க.
அங்கே பாருங்கள், உங்களுக்கு அந்த ஷவர்மாவோட ஸ்டஃபிங்கை பார்த்தாலே வந்து உங்களுக்கே டெம்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு இருக்குது. டேஸ்ட்டும் அதே அளவுக்கு இருக்கும். அடுத்த பைட் வந்து பிரவீன் ட்ரை பண்ணி பார்த்தான். சரி ட்ரை பண்ணிட்டு தருவான்னு பார்த்தா எல்லாமே அவனே சாப்பிட்டு காலி பண்ணி இந்த வீடியோவை முடிச்சிட்டான். இந்த கடையில் வந்து பிரியாணி வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நாங்கள் எதுக்கு ட்ரை பண்ணலாம், நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டமாகவே கவர் பண்ணிட்டு வந்ததுனால பிரியாணி வந்து ட்ரை பண்ணல. நீங்கள் நோன்பு திறக்கும் போது வந்து கண்டிப்பாக பிரியாணி சாப்பிடுவீங்க. அந்த பிரியாணி சாப்பிடும் போது இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்தது நம்ம வந்திருக்க ஸ்பாட் பூனம் பாதாம் மில்க். பூனம் பாதாம் மில்க்கு வந்திருக்கோம். நீங்கள் ஏதாச்சும் நோன்பு இருந்தீங்கன்னா இங்கே வந்து ரோஸ் மில்க் குடிச்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம போய் டேஸ்ட் பண்ணலாம். இந்த ரோஸ் மில்க் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா திக்காக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பன்னீர் ரோஸ் டேஸ்ட் பண்ணி பாருங்க. அக்கா நல்லா திக்காக இருக்குது. இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு போகலாம் வாங்க. என்னென்ன எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஜூஸ் கடைக்கு தான் வந்திருக்கோம். நன்னாரி சர்பத். நல்ல சர்பத் சூப்பராக இருக்கும். இது வந்து பட்டர் ஸ்காட்ச் ஜூஸு. இது வந்து பிஸ்தா. கரெக்டாக டேஸ்ட்டாக இருக்குது.